வாஃபியா சபியின் கோரத் சாவருக்கு நீதி கேட்டு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், முஸ்லிம் ஜமாத்துகள் இடத்திலுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற ஆல் இந்தியா இமாம் கவுன்சில் மாநில செயற்குழு உறுப்பினர் கண்ணியத்திற்குரிய மௌலவி சௌகத் அலி உஸ்மானி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்ற வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட தலைவர் நெஞ்சம் நிறைந்த மாமா சத்தார் அலி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட தலைவர் கண்ணியத்திற்குரிய முகமது ஜிஸ்தி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கண்ணியத்திற்குரிய ஷாஜஹான், நேஷனல் தவ்ஹீத் ஃபெடரேஷன் மாவட்ட தலைவர் அகமது ஹபீப், ஏகத்து முஸ்லீம் ஜமாத் மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹ்மான், மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் ஹபீஸ், கண்டன உரை நிகழ்த்தியிருக்கின்ற அனைத்து ஜமாத்தினுடைய கூட்டமைப்பின் செயலாளர் எம்.ஏ. கான், நேஷனல் உமன்ஸ் ஃப்ரண்டின் சார்பில் கண்ணீர் மல்க உரையாற்றிய தங்கை மனோபா, கனல் மணக்க பேசியிருக்கின்ற தமுக மாநில துணைத் தலைவர் கோவை சையத், எனக்கு முன்னால் இங்கே நிறைவுரை ஆற்றியிருக்கின்ற எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் நெஞ்சம் நிறைந்த நெல்லை முபாரக், நன்றியுரை ஆற்ற காத்திருக்கின்ற அமமுக தலைமை கழக பேச்சாளர் முகமது யூசுப், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வடிவம் தந்திருக்கின்ற அமமுக மாவட்ட செயலாளர் அன்வர் சதாத் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு, இந்த கொரோனா COVID-19 என்கிற கொள்ளை நோய் நம்மை காவு வாங்க எத்தனைக்கின்ற இந்த கொள்ளை நோய் காலத்தில் வாஃபியா சபையின் கோர சாவுக்கு, கோர படுகொலைக்கு நீதி கேட்டு வந்திருக்கின்ற என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கு நான் வந்ததற்கு காரணம் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்க வந்திருக்கிறேன் என்பதை விட என்னுடைய கவலையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இந்த நாள் கொஞ்சம் முக்கியமான நாள் தான். இன்றைக்குத்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்மை வேறற்றவர்களாக ஆக்குவதற்கு இலைச்சத்திரமான மிருக நியாயம் கூட இல்லாத மோடி அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டம் CAA என்கிற சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்த நாளில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆகவே நமக்காக யாரும் இல்லை, நம்முடைய குரல்கள் கேட்கப்படவில்லை, நம்முடைய கண்ணீர் யாராலும் கண்டுகொள்ளப்படவில்லை. நாம் நிராயுதபாணியாகவே நின்று கொண்டிருக்கிறோம் என்று
உங்கள் நெஞ்சில் ஒரு நிலநடுக்கம் இருக்குமானால் தயவு செய்து அதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டு கிடக்கிறது என்னுடைய தேசம். எங்கள் வானத்தில் இன்றைக்கு வல்லிருட்டு சூழ்ந்திருக்கின்றது. ஒரு மிலேச்சத்தனமான மிருக நியாயம் இல்லாத மோடியின் அரசு 2014 அமைந்ததற்கு பிறகு இந்தியாவில் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் அச்சத்தின் மடியில் விழுந்து கிடக்கிறார்கள். ஆகவே அச்சத்தில் விழுந்து கிடக்கிற இந்த மக்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை விட விடுதலை உண்டு என்று சொல்வதற்கு மனித உரிமை ஆர்வலர்கள் உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு எப்பொழுதும் இந்தியாவில் தயாராகவே இருக்கிறார். ஆனால் மரங்கள் கூட மலர்களை காட்டி விளம்பரம் செய்கிற இந்த காலகட்டத்தில் தலைநகர் டெல்லியில் சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடாக இருக்கிற டெல்லி பட்டணத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற வல்லரசினுடைய இந்தியாவின் உள்துறையின் பரிபாலனத்திருக்கிற டெல்லி பட்டணத்தில் லஜ்ஹத் நகரில் ஒரு மாவட்ட மஜிஸ்ட்ரேட் அலுவலகத்தில் ஒரு 4 திங்களுக்கு முன்னாலே பொறுப்பேற்ற ஒரு டிஃபென்ஸ் அதிகாரி எங்கள் செல்ல பிள்ளை ராஃபியா சஃபி கடத்தப்பட்டிருக்கிறாள், துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்கிறாள். அவளை ஒரு இருண்ட புதரிலே தூக்கி வீசி எறிந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி எனக்கே தாமதமாகத்தான் தெரிந்தது. செய்திகளை தேடியும் துருவியும் ஆதிக்கங்களின் கன்னங்களில் அறைகின்ற படியை அச்சமில்லாமல் மேற்கொண்டு வருகிற நான் இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு நான் உறைந்து போனேன். உறக்கம் வரவில்லை. ஒரு 21 வயது பருவ மகளை என்னுடைய வீட்டில் வைத்து பாதுகாப்பதற்கு மடியிலே நெருப்பை கட்டி சுமப்பதை போல சுமந்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தவனாக உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். ஆகவே மோடியினுடைய ராஜ்யத்தில் இப்படியெல்லாம் அநியாயங்கள் அரங்கேறுகிறது என்பது ஆச்சரியத்தகுந்ததல்ல. ஆகவே இதற்கு நியாயம் கிடைக்காதா, நீதி கிடைக்காதா என்று கேட்டால் ஒன்றை நம்புங்கள், இன்றைக்கு உச்ச நீதிமன்றமே விழித்துக் கொண்டு மோடிக்கு நாளைக்கு எவனாவது ஒருவன் புதைகுழி தோண்டுவானால் ஒருபடி மண்ணை அள்ளி போடுவதற்கு உச்ச நீதிமன்றமே இன்றைக்கு தயாராகிவிட்டது என்பதுதான் இந்தியாவுடைய நிலைமை இன்றைக்கு. ஆகவே மனித உரிமைக்காக குரல் கொடுக்கிறவர்கள் மட்டுமல்ல, மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக வீதிக்கு வருகிறவர்கள் மட்டுமல்ல, எந்த பிரச்சனையானாலும் மக்களுக்காக பேசுவது என்னுடைய வாழ்க்கை என்று கருதி கொண்டு வருகிறவர்களுக்கு இந்தியாவிலே இயங்குவதற்கு இன்றைக்கு அவ்வளவு பெரிய சிரமம் இருக்கிறது என்பதை நாஞ்சில் சம்பத்தை நான் உணர்வேன். ஒரே நாளில் என் மீது 8 வழக்குகளை இந்த சங் பரிவார்கள் சக்திகள் சொல்லி என் மீது பதிவு செய்தார்கள். ஆகவே வழக்குகளையும் வாய்ப்பூட்டு சட்டங்களையும் காட்டி மனித உரிமைக்காக பேசுகிறவர்களை சித்திரவதை செய்வது இன்றைக்கு இவர்களுக்கு பிள்ளை விளையாட்டாகிவிட்டது. கண்ணியத்திற்குரிய நெல்லை முபாரக் சுட்டிக்காட்டியதைப் போல ஒரு 80 வயதை எட்டக்கூடியவர், இந்த மாவட்டத்தை சார்ந்தவர், பழங்குடியின மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே தன்னை பரிபூரணமாக அர்ப்பணித்துக் கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் ஒரு கையில் குவளை ஏந்தி ஒரு கப்பு தண்ணீர் குடிப்பதற்கு கூட சக்தியற்று போன அந்த மனிதர் எனக்கு விடுதலை தாருங்கள் என்று பிணை மனுவை கேட்டதற்கு பிறகு இன்னைக்கு நீதிமன்றமே பிணையை தராத காரணத்தினால் அவர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். நரேந்திர தபோல்கர் கொல்லப்பட்டான், கோவிந்த பன்சாரை கொல்லப்பட்டான், கம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் கல்புர்கி கொல்லப்பட்டான். மனித உரிமையை மாளாத காதல் கொண்டு தினமும் எழுதி குவித்தாளே கௌரி லங்கேஷ்,
அவள் வீட்டு முன்னாலே சுட்டு கொல்லப்பட்டாள். ஆகவே கொலை, கொள்ளை, கோரதாண்டவம் அதுதான் என்னுடைய தேசமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சங்கரர் பிறந்த பூமி என்றார்கள், சைதன்யர் பிறந்த பூமி என்றார்கள், வங்கத்தில் விவேகானந்தரோடு வடலூர் வள்ளலாரும் அவதரித்த பூமி என்றார்கள். இந்தியா தெய்வீக அம்சம் பொருந்திய நாடென்றார்கள். இது அருளாளர்கள் அவதாரம் எடுத்த திருத்தலம் என்றார்கள். ஆனால் என்னுடைய தங்கைக்கும் என்னுடைய சகோதரிக்கும் இந்த நாட்டிலே அவளுடைய கற்புக்கும் அவளுடைய வாழ்க்கைக்கும் உத்தரவாதம் இல்லை என்பது இந்தியாவிலே இன்றைக்கு தொடர்கதை ஆகிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே குத்தீட்டிகளோடு, குண்டாந்தடிகளோடு, குழல் விளக்குகளோடு குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போர்க்குடி தூக்கிய மாணவர்களை ஒரு துணைவேந்தரனுடைய ஆசியோடும் ஒத்துழைப்போடும் ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே, நந்தவனத்துக்குள்ளே நாய் நுழைந்தது மாதிரி, கரும்பு கொல்லைக்குள்ளே காட்டெருமை புகுந்தது மாதிரி அட்டகாசம் செய்த மாணவர்களுடைய ரத்தத்தை அன்றைக்கு குடித்தார்களோ அன்றைக்கே நாம் விழித்திருக்க வேண்டும். ஆகவே தேசிய அளவில் இந்த பாசிஸ்டுகளை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதற்கு சிந்திக்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு அது குறித்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கிற காலகட்டத்தில் வரலாற்று சிறப்பு மிகுந்த நாஞ்சில் நாட்டின் தலைநகரில் நாகர்கோவிலில் புகழ்பெற்ற விளையாட்டரங்கின் முன்னாலே நாம் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். ஏதோ கூடினோம் கலைந்தோம் என்பதல்ல, இந்த செய்தியை உலகத்தின் கவனத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். கண்மூடி கண் திறப்பதற்குள்ளே இன்றைக்கு உலக செய்திகள் காட்டு தீ போல பரவுகிறது என்றால், எங்கள் ராஃபியா சஃபி 21 வயது இளநங்கை, ஒரு டிஃபென்ஸ் அதிகாரி, தலைநகர் டெல்லியில் மஜிஸ்ட்ரேட் அலுவலகத்தில் அதிகாரியாக இருந்த ஒரு பெண்மணி துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறாள், வெட்டப்பட்டிருக்கிறாள், வீசி எறியப்பட்டிருக்கிறாள். அவருடைய உள்ளங்கையிலே குத்தி கிழித்திருக்கிறார்கள். உள்ளங்கை குத்தப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய தொண்டை குழியை 2ஆக பிளந்திருக்கிறார்கள். அவள் கழுத்து வெட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய 2 மார்பகங்களை அறுத்தெறிந்து தூர வீசி எரிந்திருக்கிறார்கள். அவருடைய புறப்புறுப்பில் 50க்கு மேற்பட்ட குத்துக்காயங்கள் பதிவாகி இருக்கின்றன என்று செய்திகள் வருகிற பொழுது, இது கண்ணகி பிறந்த நாடா? இது மாதவி பிறந்த நாடா? இது மணிமேகலை பிறந்த நாடா? இது காரைக்கால் அம்மையார் பிறந்த நாடா? இந்த தேசத்தினுடைய கண்ணியத்தை காக்கவும் பெண்ணியத்தை பேணவும் இந்த நாட்டிலே விலை மதிக்க முடியாத ஈகங்கள் செய்த பெண்கள் வாழ்ந்த நாடா? இந்த நாடா எந்த நாடையா பாரத நாடு என்கிறார்கள், இந்த நாடையா பாரத மணித்திரு நாடு என்று கொஞ்சுகிறார்கள் என்று என்னுடைய மனதுக்குள் 1000 கேள்விகள் அலை அலையாக எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு உள்துறை அமைச்சராக அமித்ஷா என்கிற மனிதன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைக்கும் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் வித்தியாசத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற அமித்ஷா இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற நாளில் இருந்து சிறுபான்மை மக்களினுடைய உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் இல்லாத கொடும் சட்டங்களை சத்தம் இல்லாமல் கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார். ராஃபியா சஃபி இப்படி கொலை செய்யப்பட்டதற்கான உண்மை குற்றவாளியை கண்டறிவதற்கு என்னுடைய தேசத்தில் என்னுடைய புலனாய்வுத்துறைக்கு சக்தியற்று போய்விட்டதா என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அவள் கொலை செய்யப்பட்டாள், வெட்டி வீசப்பட்டாள். அவள் ஒரு புதரிலே தூக்கியவளை கொன்று முடித்தார்கள். ஆனால் நிஜாமுதீன் என்று சொல்லக்கூடியவர் நான் தான் அந்த கொலையை செய்தேன் என்று அவன் தானே வந்து வாக்குமூலம் தருகின்றான். இந்தியா முழுவதும் ஒரு கொலை நடக்குமானால் அந்த கொலையை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு இன்றைக்கு சங் பரிவாருக்கு பக்கமேளம் வாசிக்கின்றவர்கள் இன்றைக்கு அதற்கு முன்வருகின்ற கொடுமைதான். என்னை கேட்டால் நீதிக்கான தேடலில் மிகப்பெரிய கொடுமை இந்த கொடுமை. நிஜாமுதீன் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். பொறுப்பேற்றுக் கொள்வது மட்டுமல்ல, நான் ராஃபியா சஃபியை திருமணம் செய்து கொண்டவன் என்றவன் கூச்சமில்லாமல் சொல்லுகிறான். ராஃபியா சஃபியை பெற்றெடுத்த தந்தையும் தாயும்
எங்கள் செல்வ மகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை, இது அல்லாஹ்வின் மீது ஆணை என்று அவர்கள் சொன்னதற்கு பிறகும் அவருடைய வாக்கு இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், முதல் தகவல் அறிக்கை நீ எஃப்ஐஆர் போடப்பட்டு விட்டது. உண்மை குற்றவாளிகளை டெல்லி பட்டணத்தில் கண்டுபிடிப்பதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் வசதிகளும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நவீன தொழில்நுட்பத்தை இன்றைக்கு வைத்திருக்கிற உள்துறை போலீஸ் ஏன் இதிலே பின்வாங்குகிறது? இதற்கு பின்னால் இருக்கிற பெரிய மனிதர் யார் என்கிற கேள்வியை எழுப்புகிறவர்களுக்கு அதிர்ச்சிகரமான பல உண்மைகள் வெளியே வரலாம். ஆகவே இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக கொடுமை செய்வது என்று சொல்லக்கூடிய ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி இந்தியாவில் இதுதான் நடக்கும் என்று எப்போதும் நம்மை உட்கார வைப்பதற்கு ஆசைப்படுகின்ற இந்த எதேச்சாதிகார போக்குக்கு நாம் கண்டனத்தை தெரிவிக்கத்தான் கூடியிருக்கிறோம். ஆகவே ராஃபியா சஃபி அவள் கொல்லப்பட்டாள், அவளுடைய மார்பகங்கள் அறுத்தறியப்பட்டன, அவள் உள்ளங்கையை குத்தி கிழித்தார்கள், அவள் கழுத்தை 2 துண்டாக்கினார்கள், அவள் புறப்புறுப்பில் 50க்கும் மேற்பட்ட குத்துக்கள் விழுந்திருக்கின்றன. ஆனால் அவள் அந்த கடைசி நிமிடத்தில் அவள் உடல் கூட்டில் இருந்து உயிர் பறந்து போகிற நேரத்தில் அவள் என்னெல்லாம் கருதி இருப்பாள், எப்படியெல்லாம் அவள் கனவு கண்டிருப்பாள். அவள் தன்னுடைய ஆசைகளை, அபிலாஷைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பி இருப்பாள் என்றெல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுது ஒரு மகளை பெற்ற தந்தை என்ற நிலையில் என்னுடைய நெஞ்சில் ஒரு நிலநடுக்கமே ஏற்படுகிறது. இந்த காமுகர்களும், இந்த காமுகர்களுக்கு சாமர் வீசுகிற காவோதிகளும் இந்த தேசத்தை இன்றைக்கு முழுவதுமாக இன்றைக்கு ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இந்திய துணை கண்டத்தில் இன்றைக்கு நாட்டு மக்களினுடைய மிக குறைந்த வாக்குகளை மட்டுமே பெற்றுக் கொண்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் வெறும் 36% வாக்குகளை பெற்றுக் கொண்டு இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டு அவர்களுடைய ஃபண்டமெண்டல் RSS அஜெண்டாவை இந்த நாட்டிலே அமல்படுத்துவதற்கான ஒரு ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா சமூக நல்லிணக்கத்திற்கும் சமய சகிப்புத்தன்மைக்கும் உலக அரங்கில் சாட்சியாக இருக்கிற தேசம் இந்த தேசம். இங்கே விண்மறைக்கும் கோபுரங்கள் உண்டு, வினைமறைக்கும் கோவில்கள் உண்டு, இங்கே பள்ளிவாசல்கள் உண்டு, இங்கே தேவாலயங்கள் உண்டு. எல்லோருடைய நம்பிக்கைக்கும் எல்லோருடைய வழிபாட்டுக்கும் உரிமை உள்ள ஒரு நாடாக உலகத்தில் ஒரு நாடு திகழ்கிறது என்றால் எங்கள் இந்தியா. அந்த இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாழ்படுத்தி ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே கார்டு என்று இந்த இந்தியாவை ஒற்றை சிமிழுக்குள் அடைத்து தன் இந்தியாவை காவிமயமாக்க துடிக்கிற காவோதிகளுக்கு நாஞ்சில் சம்பத் எச்சரிக்கிறேன். இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் உங்களை குற்றக்குவாரி கொண்டு நிறுத்தி ஒவ்வொரு குடிமகனும் விசாரிக்கிற நாள் என்று வரும். Time is the greatest physician. காலம் ஒரு மருத்துவரை போன்றவர். இன்றைக்கு உன்னுடைய ஆட்சி இருக்கலாம், உன்னுடைய அதிகாரம் இருக்கலாம், அதற்காக இந்த நாட்டில் காலுக்கு கீழே கிடப்பவர்களை எல்லாம் ஏறி மிதித்து விடலாம் என்று கருதுவாயானால் இனி வருகிற நாட்களில் அது நடக்காது. அமெரிக்காவில் என்ன ஆயிற்று? ஒரு கருப்பன் தாக்கப்பட்டான், இன்னைக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கிறான் அந்த நாட்டின் அதிபராக இருந்த ட்ரம்ப். ஆகவே ஒரே ஒரு தாக்குதல், எனக்கு மூச்சு விட முடியவில்லை, என்னாலே மூச்சு விட முடியவில்லை என்று ஒரு கருப்பருடைய கண்ணீரும் கதறலும் அமெரிக்க திருவிடத்தில் ஒரு ட்ரம்பினுடைய ஏகாதிபத்தியத்தை இன்னைக்கு புதைவெளியில் தள்ளியிருக்கிறது. நான் நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாஞ்சில் நாட்டின் தலைநகரம் நாகர்கோவிலில் இருந்து சொல்லுவேன், ஆனானப்பட்ட ட்ரம்பையே
அமெரிக்க மக்கள் தூக்கி தூர வீசி எறிந்தார்கள் என்றால் ஒரு தேநீர் விற்ற புறம்போக்கு உண்மை புதைப்பதற்கு எங்களுக்கு நேரமாகாது. ஆகவே ஆட்சியில் இருக்கிறது என்கிற காரணத்தினால், அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால் என்னுடைய பெண்களை சொந்தங்களை உன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தலாம், உன்னுடைய ஆயுதத்திற்கு பரியாக்கலாம் என்று கருதவாயானால் அதிலே இனி இந்தியாவில் சாத்தியமில்லை. நீ இன்றைக்கு மேற்கு வங்காளத்தில் ஒரு வெள்ளை சேலையை உடுத்திக் கொண்டு ஒரு பொட்டு கம்மலை மட்டும் அணிந்து கொண்டு எந்த நகையும் நட்டுமில்லாமல் ஒரு வல்லாதிக்கத்தை எதிர்ப்பதற்கு என்னால் முடியும் என்று சொன்ன அந்த மம்தாவை நீங்கள் பட்டப்பகலில் தாக்கினீர்கள். ஒரு யுத்த காலத்தில் பொதுமக்கள் வாக்களிப்பதற்கான ஒரு ஜனநாயக திருவிழா தேர்தல் நடைபெறுகிற காலகட்டத்தில் ராஃபியா சபைக்கு நாங்கள் கண்ணீர் வெடிக்கிற இந்த நேரத்தில், ராஃபியா சபைக்கு கவலைப்படுகிற இந்த நேரத்தில், ராஃபியா சபைக்கு இப்படி நேர்ந்து விட்டது என்று அதிர்ச்சியோடு நீங்கள் கூடியிருக்கிற இந்த நேரத்தில், ராஃபியா சபை அல்ல, புரட்சி சூழ்கொண்ட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரையே கொண்டாடினார்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு முதலமைச்சர் பட்டப்பகலில் தாக்கப்பட்டார். அவருடைய ஒரு கால் உடைக்கப்பட்டது. அவருடைய சுற்றுப்பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தார்கள். எல்லாவற்றையும் இன்றைக்கு அசுர பசியோடு விழுங்க துடிக்கின்ற இந்த வல்லாதிக்க கழுகுகள் மேற்கு வங்காளத்தையும் விழுங்கிவிடலாம் என்று நினைத்து மம்தாவின் ஒரு காலை உடைத்தார்கள். உடைந்த காலில் கட்டுப்பட்டுக் கொண்டு 8 கிலோமீட்டர் நடந்தார் மம்தா. ஒரு கால் உடைந்து விட்டது, நீங்கள் மோடியை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று சொன்ன பொழுது இன்றைக்கு மம்தா திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் திருத்தமாகவும் சொன்னாள், மோடியை எதிர்ப்பதற்கு எனக்கு ஒரு கால் போதும், 2 கால் தேவையில்லை என்றார். அந்த மம்தாவின் நெஞ்சில் எரிந்த நெருப்பு, மம்தா அந்த அம்மையார் வைத்திருந்த வைராக்கியம் உங்களுக்கு எனக்கும் சொந்தமாக. இன்றைக்கு என்ன ஆயிற்று? அந்த கட்சியை சிரச்சேதம் செய்து அந்த கட்சியின் சுயந்ததிகாரி போன்ற மம்தாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களை எல்லாம் கொண்டு போய் பிஜேபி மயமாக்கி மேற்கு வங்காளத்தை காவி மயமாக்க துடித்த காபோதிகளின் கன்னத்தில் அறைந்து கொண்டு இன்றைக்கு இந்தியாவிலே எழுந்து நிற்கிறார். மோடிக்கு சொல்லுவேன், மம்தாவுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு ஹாத்தோன் பிவிக்கும், இந்த நாட்டில் இருக்கின்ற ரசீதா பேகத்துக்கும், ஒரு சராசரி ஒரு வீடு சுட்டுகிற தொழிலாளி மகளுக்கும் அந்த உரிமையை எடுத்துக் கொள்வதற்கும் அந்த உணர்வுக்கு தன்னை ஆளாக்கிக் கொள்வதற்கும் பரிபூர்ணமான உரிமை உண்டு என்பதை தயவு செய்து மறந்து விடாது. ஆகவே ராஃபியா சஃபி ஒரு ஏழை குடும்பத்தில் கல்வியை தேடி ஒரு டிஃபென்ஸ் ஆபீசராக ஒரு மஜிஸ்ட்ரேட் அலுவலகத்தில் பணியாற்ற வந்தவர்களுக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பில்லை என்றால் எங்கே போய் எழுவது, எங்கே போய் முறையிடுவது என்கிற ஏக்கம்தான் உங்களை தூக்கம் வராமல் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதாக நான் கருதுகிறேன். இனிமேல் ஒரு ராஃபியா சபைக்கு என்னுடைய தேசத்தில் எந்த விதமான ஊனமும் ஆபத்தும் ஏற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை, அப்படி ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீர்களானால் ஒரு முடிவில்லாத போரை ஒரு முஸ்லீம் தொடங்கினால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அவருக்கு யோசியதில்லை என்பதையும் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் சிலர் அல்ல, நீங்கள் பலர், நீங்கள் 30 கோடியாக இருக்கிறீர்கள். என்னுடைய தியாகத்தின் நிறம் பச்சை. என்னுடைய தேசம் விடுதலை பெற்றதும், என்னுடைய தேசம் இலங்கை உடைத்ததும், என்னுடைய தேசம் விடுதலையின் மீதிக்கு வந்ததும், என்னுடைய செங்கோட்டையில் என் தேசிய கொடி பறந்ததும் உங்களினுடைய உயரத்தால், உங்களினுடைய இரத்தத்தால்,
உங்களின் விலைமதிக்க முடியாத தியாகத்தான். இதை இன்றைக்கு அலட்சியம் செய்துவிட்டு ஏதோ ஜாலியன் பாலாபாக்கில் அதை ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக கூத்தடிக்கின்ற இந்த கூறுபட்ட கூட்டம் இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கான தேதி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அந்த தேதி நிச்சயிக்கப்படுமானால் அந்த தேதியை தீர்மானிப்பதற்கான போரில் எங்கள் ராஃபியா சஃபி எங்களுக்கு ஆயுதமாக எங்கள் கையில் ஏந்துவாள், நாங்கள் ஏந்துவோம் அவளை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தாக்குண்டால் பொருட்கள் கூட கரைவிட்டு சொல்லும். சிங்கம் மூர்க்கமாய் தாக்கினால் சின்ன முயல்வோடு எதிர்த்ததற்கும் வட்டமிடக்கூடிய பருந்திடமிருந்து தன்னுடைய குஞ்சை பாதுகாப்பதற்கு ஒரு பெட்டை கோழி ஒரு குருஷேத்திரத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே ஒரு கோழி தன் குஞ்சை பாதுகாப்பதற்கு துடிக்கிற துடிப்பு, தவிக்கிற தவிப்பும் அன்றாடம் நாம் பார்க்கிற காட்சி. ஆனால் ஒரு டிஃபென்ஸ் அதிகாரி என்கிற சிகரத்தை தொட்டதற்கு பிறகு என்னுடைய தங்கை ராஃபியா சபி சிதைக்கப்பட்டிருக்கிறாள், சின்னாபின்னப்பாக்கப்பட்டிருக்கிறாள், வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள், பத்தி இணைக்கப்பட்டிருக்கிறாள், புற்றியிலும் துளையிலும் ஆக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு அனாதையை போல மார்பகங்கள் அறுத்து கொள்ளப்பட்டு அவள் ஒரு புதரில் தூக்கி வீசப்பட்டிருக்கிறாள் என்பது என் விடுதலை பெற்ற இந்தியாவில் இது ஒரு கருப்பு அத்தியாயம். இந்த கருப்பு தொடர்வதற்கு நீங்களும் நானும் அனுமதிக்கக்கூடாது. ஏதோ பாதுகாப்பற்றவர்கள் நாம், நமக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை என்று கருதாதீர்கள். ஊடகங்களுக்கும் இன்றைக்கு வாய்ப்பூட்டு சட்டங்கள். ஊடகங்கள் உண்மையை சொல்ல முடியாது. ஊடகங்கள் நிர்மலா சீதாராமனை அழகி என்று சொல்லுகின்றன. நாம் என்ன செய்ய முடியும்? ஆனால் ஊடகங்கள் உண்மையை சொல்ல முடியாமலும், ஊடகங்கள் தன்னை வெளிப்படுத்த முடியாமலும், ஊடகங்கள் தங்கள் நியாயங்களை வெளிப்படுத்த முடியாமலும் அவர்களுக்கும் இன்றைக்கு விலங்குகள் தயாராகிக் கொண்டிருக்கின்றன. எங்கிருந்து? வெளிநாட்டில் இருந்த சகாசிஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து இன்றைக்கு இவர்கள் விலங்குகளை வாங்குகிறார்கள். ஆகவே எல்லோரையும் ஒரு வலைக்குள் சிக்க வைத்து, எல்லோரையும் ஒரு பொறியில் அடைத்து வைத்து இந்த தேசத்தை இன்னும் ஆளுவதற்கு அவர்கள் வரம் கேட்கிறார்கள். ஆகவே ராஃபியா சஃபி எங்கள் மகளின் பெயரை உச்சரித்துக் கொண்டு இந்த வல்லாதிக்கம் இனிமேல் காலுண்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் சத்தியம் செய்து கொள்கிறோம். நாங்கள் நம்பிக்கையோடு சொல்கிறோம், இந்த வல்லாதிக்கத்தினுடைய நிழல் கூட இந்த தேசத்தில் படருவதற்கு இஸ்லாமாக இருக்கிறவன், ஈமான் மீது நம்பிக்கை உள்ளவன் அனுமதிக்க மாட்டான் என்பதை நீங்கள் சத்தியமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த நேரத்தில் நாம் எடுக்க வேண்டிய சபதம். தொடுக்க வேண்டிய போரும் எடுக்க வேண்டிய சபதமும் இன்னும் நிறைவேறுகின்றன. ஆனால் மோடிக்கு எதிராகவும், பாசிஸ்டுகளுக்கு எதிராகவும், வல்லாதிக்கங்களுக்கு எதிராகவும் எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், என்னை போன்ற சொற்பொழிவாளர்கள் எதை பற்றியும் அச்சப்படாமல் ஒரு போருக்கு அணியமாகி வருகிற காலகட்டத்தில் நாங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டோம் என்று நீங்கள் அஞ்ச தேவையில்லை. இந்த தேசம் விடுதலை பெற்றது உங்களால். இந்த தேசம் தலையில் நிமிர்ந்து நிற்பது உங்களால். இந்த தேசத்தினுடைய தேசிய கொடியை வடிவமைத்தது கூட நீங்கள் தான் என்பதுதான் இந்த நாட்டின் வரலாறு. ஆகவே அச்சத்தை தூக்கி எறியுங்கள். அவமானப்படுத்தப்பட்டோம் என்று எண்ணினால் அதை விட்டு விலகி வாருங்கள். ஆபத்து இன்னும் நேரும் என்று நினைப்பதாக இருந்தால் அந்த நினைப்பை விட்டுடியுங்கள். ராஃபியா சபைக்கு நேர்ந்த கொடுமை இனி நேராமல் தற்காத்துக் கொள்ள வேண்டிய அளவுக்கு நம்முடைய பெண்களை தயவு செய்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கு கூறுவேன், அவர்களை அரசியல்படுத்துங்கள். அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதும் மட்டும் உங்களது கடமை அல்ல, எல்லா பெண்களையும் அரசியல்படுத்துங்கள். ஏதோ இன்றைக்கு ஆண்ட்ராய்டு போனில் தன்னை தொலைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளை செல்வங்களை அதிலிருந்து மீட்டுக் கொண்டு வாருங்கள். உலகம் வேக வேகமாக மாறி வருகிற இந்த காலகட்டத்தில் நம்மை நாம் அரசியல்மயமாக்கிக் கொண்டால்
நம்மை நாம் அரசியல்படுத்துவதற்கு நாம் தயாராகிவிட்டால் நம்மை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை பரிபூரணமாக நம்புங்கள். இந்தியாவிற்கான விடுதலை போராட்ட வரலாற்றை ஒரு வரலாற்று மாணவனாக படித்து பார்த்த நான் சம்பவம். அந்த கதை அவர்கள் செய்ததால் தான் அது சாத்தியமாயிற்று. இன்றைக்கு அதை சாத்தியப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி அரங்கேறிக் கொண்டிருக்கிற காலத்தில் இதை நிச்சயம் நாம் சாத்தியப்படுத்த முடியும் என்பதை நம்புங்கள். ஆகவே ராஃபியா சஃபீக்கு அநியாயம் இழைத்தவர்கள், அந்த அநியாயத்தை கண்டுகொள்ளாதவர்கள், அந்த அநியாயத்திற்கு நியாயம் வழங்க மறுக்கிறவர்கள் இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் அவர்களை தூக்கில் நிறுத்துவதற்கு எங்களில் ஒருவன் துணிவான் என்ற நம்பிக்கையோடு கரைந்து செல்வோம். என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கவலையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த நாளில் ஒரு நியாயத்திற்காகவும் ஒரு கோர சாவை முத்தமிட்ட எங்கள் பிள்ளைக்காகவும் பேச கிடைத்த வாய்ப்பு ஒரு வகையில் நல்ல வாய்ப்பு என்றாலும் இது போன்ற சம்பவங்கள் இந்த மண்ணில் இனி நேராமல் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாப்பு தர வேண்டும் என்று கேட்டு விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.